वेलकम टू रामस्वामी's हिंदी राष्ट्रभाषा कोर्स हिंदी राष्ट्रभाषा पाठ्य पुस्तक भाग 2 ஏழாவது கத்திய ஆர்கிமிடிஸ். இவர் ஒரு மேதை, கணித மேதை. இவரை பற்றின சாராம்சத்தை பார்ப்போம். आर्किमिडीज पाठ का सारांशम लिखिए. आर्किमिडीज பற்றின எஸ்ஸே எழுதுவோம். करीब 2000 वर्ष पहले सुदूर पश्चिम में सिमिली नामक द्वीप में तीरे हीरो नामक एक राज्य राज कर रखे था. கரீப்னா ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு பகுதியில் தூரத்தில் சிம்லி நாமக்குன்னு ஒரு தீவில் ஹீரோன்னு ஒரு பேருள்ள ஒரு ராஜா ஆண்டு வந்தார். उसने एक अद्भुत कारीगर को द्वारा अत्यंत सुंदर स्वर्ण मुकुट बनवाया. அவர் நல்ல சிற்பக்காரர்களை வச்சு, நல்ல அருமையான நல்ல புகழ்பெற்ற சிற்பக்காரர்களை வச்சுட்டு ஒரு கிரீடத்தை தங்கத்தில் ஒரு கிரீடத்தை தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டார். முகுட் பன அத்தியந்த் சுந்தர்தா. அவரை வச்சு ஒரு இதை தயாரித்தார். அந்த கிரீடம் ரொம்ப அழகாக இருந்தது. அத்தியந்தம் ரொம்ப சுந்தர் தான். அந்த கிரீடம் ரொம்ப அழகாக இருந்தது. ராஜா கே மன்மே சந்தேக் ஃபைட்டா ஹுவா. ராஜாவோட மனசில் ஒரு சந்தேகம் இருந்தது. कि कहीं मुहूर्त के कारीगर ने कुछ सोना पूरा तो नहीं लिया और अपनी चोरी छिपाने के लिए उतने ही वंजन की शांति मिल दो नहीं दो. ராஜா மனசோட சந்தேகம் என்னென்னா, இது வீடை ஃபுல்லாக தங்கத்தில் பண்ணதா, இல்லை தங்கத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்கேற்ற கனமான வஞ்சன்னா கனம்னு அர்த்தம், அதுக்கேற்ற கனமான ஒரு வெள்ளியை அதை இணைச்சி இதை பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி தங்கத்தை திருடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ராஜாவுக்கு. தங்கத்தை எடுத்து கொஞ்சம் வெள்ளியை வச்சுருக்காங்களான்னு சந்தேகம் வருது. अपने संदेह को दूर करने के लिए राजा ने अपने दरबार के गणित शास्त्री आर्किमिडीज को बुलाया. அந்த சந்தேகம் தீர்றதுக்காக ராஜா கணித மேதை ஆர்கிமிடீஸை அழைச்சார். उससे राजा ने अपना संदेह बताया और उसे दूर करने के लिए कहा. எனக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை சரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சந்தேகத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, इसके बाद आर्किमिडीज मुकुट के स्वच्छता की परीक्षा करने के लिए अनेक खोज करने लगे. கிரீடத்தை எங்கெல்லாமோ அலையிறாரு ஆர்கிமிடீஸ். எவ்வளோ டெஸ்ட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் சரியான இது பதில் கிடைக்கல. बहुत समय जीतने के बाद भी उनके कोई उपाय नहीं बढ़ा. ரொம்ப நாள் ஆயிடுது, பல மாதங்கள் ஆகுது, அப்படியும் பதிலே கிடைக்கல आर्किमिडीज के. एक दिन आर्किमिडीज डब में स्नान कर रहे थे. आर्किमिडीज डब्बिல் டப் டேங்க் மாதிரி தொட்டி மாதிரி இருக்கிறதுல குளிக்கிறார். அப்போ डब में पानी में भरा था. डब्बिல் उकार्றாரு. डब में बैठे तो
उनके शरीर की बाप का पानी बाहर निकल गया. டப்பில் வந்து உட்காந்துக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நிறையா வெள்ளம் வருது, பாதி தண்ணி வெள்ளம் வந்துடுது. इस देखकर उनके मन में समस्ता का समाधान मिल गया. இது இந்த மாதிரி பார்த்தோன்னே தண்ணி வந்து பாதி வெள்ளம் வந்தோடனே அதை பார்த்தோன்னே ஒரு மனசில் வருது, இந்த பிரச்சனை வந்து சமாதானம் இது தீர்வு கிடச்சிருது, அவர்களுடைய பிரச்சனை தீர்வு கிடச்சிருது. वे आनंदपूर्वक यूरेका यूरेका मुझे मालूम हो गया चिल्लाने हुए दौड़ने लगे. எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஓடுறாரு எழுந்து. आर्किमिडीज ने राजमुकुट की तौल पर सोने और शांति के दो अलग अलग दे लिया. அந்த கிரீடத்தை எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கு இணையான அந்த தங்கம் வெள்ளியெல்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறாரு. जब से पानी में डुबाए तब दौला पानी बाहर निकला. தங்கத்தை போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி வெளில வருது. अंत में जितना पानी लिया उसे नाम लिया. எவ்வளோ தண்ணி வெளில வந்ததோ அதை வந்து அளந்து பார்க்குறாரு. इस प्रयोग के माध्यम से आर्किमिडीज ने यह बता चलाना कि मुकुट ने दो विशुद्ध सोना है ही है और ना चांदी. இந்த மாதிரி செக் பண்ணதில் வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாக தங்கம் வந்து ஃபுல்லாக இல்லை, அதே மாதிரி வெள்ளியும் ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது அவருக்கு அந்த கிரீடத்தில். दोनों के मिलकर मुकुट बनाया गया है. ரெண்டுத்தையும் கலந்து தான் அந்த கிரீடத்தை தயாரிச்சிருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. आर्किमिडीज का इस आविष्कार उदित अत्यंत மகாபூர்ண है. அவருடைய இந்த கண்டுபிடிப்பு வந்து அபிஷேகம்னா கண்டுபிடிப்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது, ரொம்ப மகத்துவமான முக்கியமானதாக இருந்தது. इसके माध्यम में धातुओं की शुद्ध अशुद्ध की चाव से सकते हैं. இதுலேருந்து வந்து எல்லோரும் தங்கம் அந்த கிரீடெல்லாம் வாங்குறப்போ சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்கா அந்த இது கலந்துருக்கான்னு வந்து எல்லாம் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுலேருந்து இந்த கண்டுபிடிப்புலேருந்து எல்லாருக்கும் அது தோணித்து. निम्नलिखित प्रश्नों के उत्तर एक दो या दो वाक्य में दीजिए. கீழ்கண்ட கேள்விகளுக்கு கீழ்கண்ட கேள்விகளுக்கு 1-2 வழிகளில் பதில் எழுதுவோம். राजमुकुट बनवाए के लिए किसका बुलाया गया और क्यों? தங்க கிரீடம் செய்கிறதுக்காக யாரை வந்து அழைச்சாரு, ஏன் அழைச்சார் ராஜா मुकुट बनवाने के लिए राज्य के सभी चतुर सुनार बुलाया था. நிறைய கோல்ட் ஸ்மித்தை வந்து நிறைய பொற்கொள்ளரை வந்து அழைச்சார், ராஜா. उस सबके कारीगरों ने नमूने में से उत्तम कारीगरों का चयन करके के लिए वे बुलाया गया. அவங்க கொண்டு வந்த சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு எது ரொம்ப அழகாக இருந்ததோ அவங்க செய்ய சொல்லியிருந்தார். சில சாம்பிள்ஸ்லாம் அது எது நல்லா இருந்ததோ, எந்த சாம்பிளும் அவங்க பண்ணதில் நல்லா இருந்ததோ அவங்கள வந்து தங்கத்தை கிரீடம் பண்ணுறதுக்கு அழைச்சார் ராஜா. ஆர்கிமிடீஸ் की समस्या का समाधान कैसे मिला? ஆர்கிமிடீஸ்க்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கிடச்சிது? एक दिन आर्किमिडीज डब से स्नान कर रहे थे. ஒன்றா குளிச்சுட்டு இருந்தார், டப்பில் தொட்டியில் குளிச்சுட்டு இருந்தார் ஆர்கிமிடீஸ். தப் பானி மே சே பனா தா. அப்போ பானி வந்து வெள்ளம் வந்தது, தண்ணி வெள்ளம் வந்தது. ஜப் से बैठे दो उनके शरीर के बाप का पानी बाहर. தண்ணியில் உட்காந்தோன்னா பாதி தண்ணி வெள்ளம் வந்துடுது.
यस देखकर उनके मन के समस्या का समाधान मिल गया. இதை பார்த்துட்டு அவரோட மனசில் வந்து அவரோட பிரச்சனைக்கு வந்து அவருக்கு தீர்வு கிடச்சிது. எல்லாம் நோட் பண்ணிங்க. कठिन शब्दार्थ कष्टமான அர்த்தம். தர்பார் ராஜ்சபா சபை, ராஜசபை, அரசபை. பிரசंशा தாரீஃப் குணகான் புகழ்ந்து பேசுறது. तरीका ढंग विधि मेथड मुरई. प्रेरण कार्य में प्रवृत्त करने के लिए प्रोत्साहित करना. அதாவது பிரேரணா தூண்டுதல்னு அர்த்தம். தூண்டுதல், காரியம் செய்யறதுக்கு தூண்டுறது. காரிகர் சிற்பக்கார் சுனார். காரிகர்னா சிற்பத்தை செய்கிறவங்க, இதை செய்கிறவங்க, கிரீடம் பண்ணுறவங்க, அவங்கள தான் சிற்பக்கார், சிற்பம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். வஞ்சன் பார் தவுலா, தவுல் எடை, மஞ்சள்னா எடைன்னு அர்த்தம். சந்தேக் சங்கா संशय, ஐயம் சந்தேகம். अभ्यास चतुर निम्नलिखित में अर्थ लिखिए. हिंदी में अर्थ लिखिए. चतुर होशियार, निपुण, बुद्धिशाली, திறமைசாலி. காரிகர் சிற்பக்கார், கீடெல்லாம் பண்ணுறவர், சிற்பம் செய்கிறவர். தர்பார் ராஜ்சபா, ராஜ்சபை, அரசபை. பிரசंशा தாரீஃப் புகழ்ந்து பேசுறது. நமூனா உதாகரண் தான்சா உதாரணம். वाक्यों में प्रयोग कीजिए. वाक्यத்தை அமைத்து எழுதுவோம். बुलवाना அழைக்கிறது. सोने के मुकुट बनाने के लिए अनेक लोग बुलवाना गया. தங்க கிரீடம் செய்கிறதுக்கு எல்லாரையும் அழைச்சார். இது பொற்கொளர் எல்லாரையும் அழைச்சார். அநேகம் போட்டுக்கு பொற்கொளர் அப்படின்னு பொற்கொளர் எல்லாரையும் அழைச்சார் ராஜா. திமாக் மே घूमने लगा, மூளையில் ஓடுறது, தலை மூளையில். मुकुट में स्वच्छता के बारे में अनेक प्रश्न राज्य के दिमाग में घूमने लगे. நமக்கே घूमने लगे. மூளையில் வந்து அந்த இது கேள்வி எழுந்தது, அவருக்கு மனசில் ஓடிட்டு இருந்தது. இந்த ராஜாவுக்கு வந்து இந்த கிரீடம் வந்து உண்மையாக ஃபுல்லாக தங்கத்தில் தான் செஞ்சதா அப்படிங்கிற எண்ணம் வந்து மூளையில் ஓடிட்டு. तरीका முறை, மெத்தட். मुझे काम करना का तरीका मालूम है. எனக்கு இந்த வேலை செய்கிற மெத்தட் எனக்கு தெரியும், முறை எனக்கு தெரியும். समस्या பிரச்சனை. यहाँ कोई समस्या नहीं है, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சித்தாந்த் கொள்கை. ஆர்கிமிடிஸ் கா சித்தாந்த் ஜகத் பிரசுத் है. ஆர்கிமிடிஸோட கொள்கை ரொம்ப
உலக புகழ்பெற்றது. गंदियाशा पढ़कर निम्नलिखित प्रश्नों का उत्तर दीजिए. கீழ்கண்ட பேராகிராஃபை படிச்சுட்டு அதில் இதுலேருந்து கேள்வி இதுலேயே பதில் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் எழுதணும்னு போட்டிருக்கு. आज से करीब 2000 वर्ष पहले की बात है. இங்கிருந்து ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி. सुनूर पश्चिम ने सिमली दिव्या ने हीरो नामक राजा का शासन राज्य करता था. வெஸ்டர்ன் கடைசியில் ரொம்ப தூரத்தில் சிமிலி நாமக்குன்னு ஒரு பேரில் ஒரு தீவில் வந்து ஹீரோன்னு ஒரு நாம பேர் உள்ள ராஜா ஆண்டு வந்தார். उसने एक राजमुकुट बनवाया जागा. அவர் வந்து கிரீடம் செய்யணும்னு ஆசையாக இருந்தது. इसके लिए राजा के दरबार चतुर सुनार बुलवाए गए. அதில் திறமைசாலியான பொற்கொள்ளெல்லாம் அழைச்சார். उस सबसे कहा गया कि आपने अपने उद्यम कारीगरों के नमूने दरबार में पेश करे. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்லைனா அவங்க இதில் திறமையோட ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சாம்பிள் மாதிரி எனக்கு பண்ணி காமிங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. राजा इच्छा के अनुसार सब कारीगरों ने अपने अपने काम करने निमोने पेश किए. அவங்க புது புது சாம்பிள்லாம் பண்ணி கொண்டு வராங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. इस नमूने की छाँव हुई. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. इसमें बाद जिसका नमूना सबसे अच्छा या वह காரிகர் புலாயா கயா. அதில் பெஸ்ட்டு யார் நல்லா பண்ணாங்களோ அவங்கள வந்து கிரீடம் பண்ணுறதுக்கு அழைச்சார். ராஜா ने उस कारीगर को एक अच्छा मुगल बनाए को कहा. அவர் நல்ல அருமையான இதை செய்ய சொன்னார், கிரீடத்தை செய்ய சொன்னார். தோல் தினம் சே வஹ் காரிகர் சம் முகுட் பனாக்கர் லே ஆயா. அந்த சிற்பக்காரர் வந்து நல்ல கிரீடத்தை வந்து பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. முகுட் படா சுந்தர் ஹே. அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிரீடம் ரொம்ப அழகாக இருந்தது. जो उसे देखता वहाँ उसको प्रशंसा करता. அதை பார்த்தோன்னே எல்லாருமே புகழ்ந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. மகர் ராஜா உஸ்ஸே இத்தனா குஷ் ந ஹுவா. ராஜாவுக்கு அதில் திருப்தியே இல்லை. அவங்க எவ்வளோ புகழ்ந்தாங்க, அதனால ராஜா ஒரு திருப்தியே இல்லை. ஏன்னா उसके मन के एक संदेह बैठा हो गया. அவர் மனசில் ஒரு சந்தேகம் இருந்தது. ராஜாவுக்கு மனசில் ஒரு சந்தேகம் இருந்தது. कि कहीं इस कारीगर ने कुछ सोना सूरा तो नहीं लिया और अपनी चोरी जिमाने के लिए उतने ही वजन की शांति मिल दो नहीं दो दी. அவர் மனசில் ஒரு கேள்வி இருந்தது. இந்த மாதிரி வந்து இந்த கிரீடத்தை வந்து ஃபுல்லாக தங்கத்தை தான் பண்ணாங்களா, இல்லை கொஞ்சம் தங்கத்தை எடுத்துகிட்டு வெள்ளியை கலந்து அதே எடையுள்ள வெள்ளியை கலந்து ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்தது அவருக்கு. எல்லாம் நோட் பண்ணிங்க.
நான் கேள்வி அது பதில் அதுலேயே இருக்கு அங்கேயே அது இதை படிச்சிருவோம் பார்த்து. ஹீரோ கौन ஹீரோ யார்? ஹீரோ சிசிலி நாமக் द्वीप का राजा था. ஹீரோ வந்து சிசிலிங்கிற தீவோட ராஜா. ஹீரோ கே ने ये क्या बनाना चाहा. ஹீரோ எதை செய்யணும்னு விரும்பினார், என்ன செய்யணும்னு விரும்பினார்? हीरो ने सोने का एक मुकुट बनाना चाहा. ஒரு தங்க கிரீடம் செய்யணும்னு விரும்பினார். ஹீரோ வந்து ஒரு தங்க கிரீடம் செய்யணும்னு விரும்பினார் ராஜா. முகுட் கைசா தா. கிரீடம் எப்படி இருந்தது? கிரீடம் பலா சுந்தர் தா. जो जो भी देखता वहाँ उसकी प्रशंसा करता. கிரீடம் ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாரும் அதை புகழ்ந்தாங்க, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. ராஜா கே மன் மே கியா சந்தேக் ஹுவா. ராஜாவோட மனசில் என்ன சந்தேகம் இருந்தது? ராஜா ने मन में संदेह बैठा हुए कि कहीं मुहूर्त का कारीगर ने कुछ सोना चूरा दो नहीं मिला नो नहीं दिया. ராஜா மொத்தம் என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, கொஞ்சம் தங்கத்தை திருடி அதில் வெள்ளியை வந்து சேர்த்துட்டாங்களா, முழுசாக தங்கத்தில் பண்ணதா, இல்லை தங்கத்தை வந்து திருடி கொஞ்சம் வெள்ளியை பண்ணி சேர்த்து இணைச்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் ராஜாவுக்கு வந்தது அந்த இடத்துல. எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.